பென்ஷன் பிளானில் இன்றைக்கு பார்ட் 2 சிபிபி பார்ட் 2 பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நாங்கள் பார்த்தது மெயினான பெனிஃபிட். இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து மிச்சம் இருக்கிற சர்வைவர் பெனிஃபிட் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட், மற்றது சில்ட்ரன் பெனிஃபிட் அண்ட் டெத் பெனிஃபிட். ஸோ இந்த விஷயங்களை தான் நாங்கள் இன்றைக்கு இதில் பார்க்க போகிறோம். இதுக்கு கீழே வந்து டிசபிலிட்டி பெனிஃபிட் என்னென்னு பார்ப்போம். ஸோ சிபிபிக்கு கீழே நீங்கள் குவாலிஃபைடு ஆக வேணுமாக இருந்தால் உங்களுடைய டிசபிலிட்டி வந்து சிவியர் டிசபிலிட்டியாக இருக்க வேணும். அதாவது சிவியர்ன்னு சொல்லி பார்க்குற நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டே டு டே ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் உங்களால் செய்ய முடியாது, அல்லது உங்களுக்கு கெயின்ஃபுல் ஆன ஒரு ஜாப், என்ன ஜாப்பாகவும் இருக்கலாம், எந்த ஜாப்பும் செய்ய முடியாத அளவுக்கு உங்களோட டிசபிலிட்டி உங்களை பாதிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் சிபிபி டிசபிலிட்டிக்கு எலிஜிபிள். ஸோ இரண்டாவது கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொலாங்ட் டிசபிலிட்டி. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசபிலிட்டி வந்து லாங் டேர்மில் இருக்குது அல்லது பெர்மனண்ட் டிசபிலிட்டியாக இருக்குது. அதே நேரம் இந்த டிசபிலிட்டி வந்து எண்ட் வித் டெத். ஸோ இது வந்து மரணத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு டிசபிலிட்டி என்று சொன்னாலும் நீங்கள் வந்து இந்த சிபிபி டிசபிலிட்டிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ இதில் மிக முக்கியமான இன்னொரு குவாலிஃபிகேஷனும் இருக்குது. அதாவது லாஸ்ட் 6 இயரில் சிபிபி நீங்கள் 4 இயர்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் செய்திருக்க வேணும். மினிமம் 4 இயர்ஸ் லாஸ்ட் 6 இயர்ஸில் வந்து நீங்கள் செய்திருக்க வேணும். அதோட இன்னொரு குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லது 25 இயர்ஸ் நீங்கள் வேலை செய்து டிசபிலிட்டி பே பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து லாஸ்ட் 6 இயர்ஸில் லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்திருக்க வேணும். அதாவது டோட்டலாக நீங்கள் 25 இயர்ஸ் சிபிபி கான்ட்ரிபியூஷன் செய்திருந்தாலும், அதாவது கடைசியாக நீங்கள் இந்த டிசபிலிட்டி சிபிபிக்கு அப்ளை பண்ணுற நேரத்தில் கடைசி லாஸ்ட் இயர், அதாவது அப்ளை பண்ணுறதுலேருந்து லாஸ்ட் 6 இயர்ஸுக்குள்ளே நீங்கள் 3 இயர்ஸ் வந்து சிபிபி பே பண்ணியிருக்க வேணும். இது மிக முக்கியமான 2 குவாலிஃபிகேஷன். இதில் குவாலிஃபை பண்ணுறதுக்கு மெடிக்கல் எவிடன்ஸ், அதோட பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் லிமிட்டேஷன், இதுகளை அடிப்படையாக வச்சு தான் இது வந்து அப்ரூவல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டிசபிலிட்டி பெனிஃபிட்ஸில் வந்து மேக்ஸிமம் டிசபிலிட்டி சிபிபி அமௌண்ட் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா $1,700 to $1,800 a month. இதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு தெரியும். ஃபுல் ஃபோர்ஸில் வேலை செய்து நிறைய இன்கம், அதாவது 76,000க்கு மேலே இன்கம் எடுத்து பே பண்ணியிருந்தால் தான் இதுக்கு வந்து குவாலிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் சிபிபி டிசபிலிட்டி எடுத்துக்கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏஜ் 65 டேர்ன் பண்ணுற நேரத்தில் வந்து உங்களுடைய சிபிபி டிசபிலிட்டி சிபிபி பென்ஷனாக மாறி பென்ஷன் அந்த அமௌண்ட்டும் வந்து டிஃபர் பண்ணப்படும். ஸோ அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு இது வந்து டிசபிலிட்டி வந்து பெனிஃபிட்ஸாக, அதாவது பென்ஷன் பெனிஃபிட்டாக மாறும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிபிபி டிசபிலிட்டி எடுக்கிறீங்க, ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகி நீங்கள் ஒர்க்குக்கு திரும்ப போனீங்கன்னா இந்த சிபிபி டிசபிலிட்டி வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணப்படும். இந்த டிசபிலிட்டி சிபிபிக்கு கீழே வந்து சில்ட்ரன் பெனிஃபிட்டை பார்ப்போம். இந்த சில்ட்ரன் பெனிஃபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிபிபி டிசபிலிட்டி எடுக்கிறவருக்கு 18 வயதுக்கு குறைந்த பிள்ளைகள் இருந்தால் அவங்க வந்து இதுக்கு கீழே ஒரு அமௌண்ட்டை பெறுறதுக்கு குவாலிஃபை ஆகுவாங்க. ஸோ இந்த சிபிபி சில்ட்ரன் பெனிஃபிட்டில் வந்து ஓவர் 18 இருந்தால், அதாவது 18 இயர்ஸ் to 24 இயர்ஸுக்கு உட்பட்டவங்களுக்கு வந்து இந்த சில்ட்ரன் பெனிஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட், யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக அல்லது காலேஜ்லேயோ படிக்கிறாங்களாண்டா ஃபுல் டைமாக, அதுக்கான டாக்குமெண்டேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் வந்து அண்டர் த டிபெண்டனுக்கு கீழே வந்து சிபிபி டிபெண்ட் பேமெண்ட் வந்து அவங்களுக்கும் கிடைக்கும் கட்டாயம். இந்த பெனிஃபிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிபிபி டிசபிலிட்டி எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த கட்டத்தில் மட்டும்தான் இந்த சிபிபி சில்ட்ரன் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து சிபிபி கான்ட்ரிபியூஷன் செய்தவர் இன்னொரு சில்ட்ரன் பெனிஃபிட் இருக்குது. அது என்ன விதம்னு பார்த்தீங்கன்னா சிபிபி கான்ட்ரிபியூஷன் செய்தவர் வந்து இறந்தால் அந்த பிள்ளைகள் 18 வயதுக்கு குறைந்தவர்களாக இருந்தாலும் வந்து அந்த சர்வைவர் சைல்டு பெனிஃபிட் அதுக்கு கீழே வந்து பிள்ளைகளுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும்.
இந்த கேட்டகரிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கு இந்த பேமெண்ட் போகும், அதாவது இறந்த பிறகு சிபிபி கான்ட்ரிபியூட்டர் இறந்த பிறகு யாருக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா 18க்கு வயதுக்கு குறைந்த பிள்ளையாக இருந்தால் பேரண்ட்ஸ், அதர் பேரண்ட், அதாவது இறந்த விட அடுத்த பேரண்ட்ஸுக்கு அல்லது கார்டியனுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளை யார் கேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போய் சேரும். ஆனால் ஓவர் 18 ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்கன்னு சொன்னால் 18 to 24 அது டிரெக்டாக அந்த பிள்ளைகளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் போகும். ஸோ இந்த அமௌண்ட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா அவரேஜாக இது வந்து மாறுபடும். அவரேஜாக வந்து $320 to $330 வரைக்கும் இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும். இது வந்து டைம் டு டைம் மாறுபடும், எல்லாம் ஒரே சேம் அமௌண்ட்டாக இருக்காது, குறையலாம் கொஞ்சம் கூடலாம். அவரேஜ் அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட் கிடைக்கும். அடுத்த பெனிஃபிட் வந்து சிபிபி சர்வைவர் பெனிஃபிட். அதாவது நீங்கள் வந்து கான்ட்ரிபியூஷன் சிபிபிக்கு பண்ணி செய்திருக்கிறீங்க, அதே நேரத்தில் ஒருவர் இறக்குற அந்த கான்ட்ரிபியூஷன் செய்தவர் இறக்குற சந்தர்ப்பத்தில் அவருடைய ஸ்பவுஸுக்கு வந்து அந்த சிபிபி சர்வைவர் பெனிஃபிட் வந்து போகும். ஆனால் அந்த இறந்த டைமில் வந்து அந்த ஸ்பவுஸ் வந்து காமன் லோ பார்ட்னராகவோ அல்லது லீகல் மேரேஜ் ஸ்டேட்டஸில் இருந்திருக்க வேணும். அதாவது ஆல்ரெடி மேரி பண்ணி டிவோர்ஸ் எடுத்து அப்படி செப்பரேஷன் எடுத்திருந்தால் கிடைக்காது. இறக்குற சந்தர்ப்பத்தில் உங்களோட மெரிட் ஸ்டேட்டஸ் வந்து மெரிட் அல்லது காமன் லோ பார்ட்னர்ஷிப்பில் இருந்தால் உங்களுக்கும் அந்த சர்வைவர் பெனிஃபிட் எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. சந்தர்ப்பம் இல்லை, கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சிபிபி அமௌண்ட் வந்து சர்வைவர் பெனிஃபிட் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் $770. இது வந்து வித்தியாசப்படலாம். உங்களுக்கு நான் முதல் சொன்ன மாதிரி கான்ட்ரிபியூஷன் லிமிட், மற்றது இவ்வளோ காலம் பே பண்ணியிருக்கிறாங்க சிபிபி, இவ்வளோ காலம் கான்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு, என்ன விதமான கான்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு, உங்களோட ஸ்டேட்டஸ், நீங்கள் அதாவது உங்களோட ஸ்பவுஸ் இறந்துட்டாண்டா நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் சிபிபியில் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய வயசு, நீங்கள் ஓல்டேஜ் செக்யூரிட்டி டிசபிலிட்டி பெனிஃபிட் எடுக்கிறீங்களா, இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு தான் இந்த அமௌண்ட் வந்து டிசைட் பண்ணப்படும். ஆனால் உங்களுக்கு கட்டாயம் இந்த சிபிபி சர்வைவர் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ ஸ்பவுஸோட சர்வைவர் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் நீங்கள் வந்து 65 ரீச் பண்ணிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு $1000 வந்து உங்களோட சிபிபியில் வருதுண்டா உங்களோட ஸ்பவுஸ் இறந்த ஸ்பவுஸினுடைய சிபிபி வந்து ஒரு அவங்க வந்து இறந்த ஸ்பவுஸினுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து 600 கிடைக்கும். அதாவது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800க்கு மேலே மேக்ஸிமம் வந்து போகாது. ஸோ அதுக்குள்ளேயே அவங்கள அந்த கால்குலேஷனை வச்சு உங்களுக்கு தருவாங்க அந்த சிபிபியை. ஸோ நான்காவது சிபிபி டெத் பெனிஃபிட். சிபிபி டெத் பெனிஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $2500. அதாவது சிபிபி கான்ட்ரிபியூஷன் செய்தவர் இறந்த பிறகு அவருக்கு ஃபைனல் எக்ஸ்பென்சஸுக்கு $2500. அந்த ஃபைனல் எக்ஸ்பென்சஸ் யார் செய்கிறாங்களோ ஸ்பவுஸ் அல்லது இதை யார் பொறுப்படுத்தி செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து வழங்கப்படும். இந்த அமௌண்ட் $2500 வந்து டேக்ஸபிள் அமௌண்ட். இது யாருக்கு டேக்ஸபிள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இறந்தவருடைய எஸ்டேட்டுக்கு டேக்ஸ் சார்ஜ் பண்ணி மிச்ச அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வழங்கப்படும். ஸோ இதுதான் கைஸ் நான் சொல்ல வந்த சிபிபியை பற்றி அநேகமான விஷயங்களை நான் உங்களுக்கு டச் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ சிபிபி நீங்கள் எடுக்க வேணுமா இருந்தால் இதுவும் ஆட்டோமேட்டிக்காக வராது, நீங்கள் அப்ளை பண்ண வேணும், அப்ளை பண்ணி தான் எடுக்க வேணும். ஸோ இந்த சிபிபி கால்குலேஷன் அப்படின்றதுக்கு நான் இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை வந்து போயிட்டு கால்குலேஷன் பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நேரம் அப்ளை பண்ணாமல் இருக்கிறீங்க, நீங்கள் எலிஜிபிள்னு சொன்னால் நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டை அச்சீவ் பண்ணிட்டீங்க அல்லது நான் மேற்சொல்லப்பட்ட அந்த பெனிஃபிட் ஏதோ ஒன்றுக்கு நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு சொன்னால் மிஸ் பண்ணாமல் போய் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது சம்மந்தமான உங்களுக்கு காமன் கொஷன் இருந்தால் நீங்கள் காமெண்ட் பண்ணலாம். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்கும் ஸ்வீட்சமான நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.